शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை இந்த யூடியூப் சேனலில் நடமாடும் தெய்வமாக இன்றைக்கும் நம்மிடம் விளங்கி வருகிற காஞ்சி மகாபெரிவா பற்றி பக்தர்களோட அனுபவங்களை நிறைய பார்க்குறோம். அதாவது யாருக்கு தனது அனுகிரகம் கொடுக்கணும், யார் அதற்கு தகுதியானவர், இதெல்லாம் பார்த்து தான் பெரிய அனுகிரகம் கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஒரு எக்ஸாம் நடக்கிறது அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு எல்லாரும் படிச்சுட்டு போய் எழுதுவாங்க. அந்த எக்ஸாமில் சென்டம் மார்க் வாங்குறவ எல்லாரும் வாங்க மாட்டார். ஒரு ஸ்கூல் எடுத்துட்டா ஒரு 4 பேர் 5 பேர் வாங்குவார். எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு இன்டர்வியூ ஒரு 15 பேர் போவார், 2 சீட் இருக்கும். இந்த 15 பேருமே நம்பிக்கையோடு போவார், ஆனால் 2 பேருக்கு தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் யாருக்கு அனுகிரகம் இருக்கோ, அதிர்ஷ்டம் இருக்கோ, பூர்வ ஜென்ம கர்ம பலன் இருக்கோ, அவளுக்கு தான் பெரிய அனுகிரகம் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனுபவத்துக்கு சொந்தக்காரர் வெங்கட்ரமணி அப்படின்னு ஒருத்தர். இவர் சென்னையில் இருந்தார். மகாபெரியவருடைய அத்தியந்தமான பக்தர்கள். பெரியவான்னு சொன்னா போதும், அளவுக்கு அதீத பக்தி அவருக்கு. பெரியவா எங்கேயாவது வெளியூர்களில் இருக்கா, பல காலம் இருக்கான்னா அந்த இடத்துல போய் பெரியவாட தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவார். மகா பெரியவா ஒரு தடவை பண்டரிபுரத்தில் கேம்ப் இருக்கு. அப்போ சாதுர்மாசியம் பண்டரிபுரத்தில் கடைப்பிடிக்கிறார். இந்த வெங்கடரமணி தனது மனைவியோட பண்டரிபுரம் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு பெரியவா சாதுர்மாசிய காலத்தில் இந்த மகான் நடத்துகிற சந்திரமௌலீஸ்வர பூஜையை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சந்திரபாகால நதியில் தினமும் ஸ்நானம் பண்ணிவிட்டு விட்டலனையும் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கு. நியாயமான ஆசை. பண்டரிபுரம் போகணும், விட்டலனை தரிசனம் பண்ணணும், பெரியவாளை தினமும் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையோட மனைவியோட புறப்பட்டு போகிறார். பண்டரிபுரத்தில் ஓடக்கூடிய பிரதான நதி அப்படின்னா சந்திரபாகான்னு பேர். மகாராஷ்டிர மாநிலத்திலேயே ரொம்ப முக்கியமான நதி. இப்போ நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காவிரி சொல்கிறோம் இல்லையா, ஒரு தாமிரபரணி சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் ஒரு முக்கியமான நதி அது. அந்த சந்திரபாகா அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துக்கு என்ன சந்திரபாகான்னு பேர் வந்தது அப்படின்னா, பல பேர் உண்டு. ஒரு நதிக்கு இந்திராயினின்னு ஒரு பேர் உண்டு, நிறைய பேர்கள் உண்டு. இந்த பர்டிகுலர் இடத்துல பண்டரிபுரத்தில் ஒரு சந்திரனோட பிறை வடிவில் இந்த நதி இந்த இடத்துல ஓடுறதுனால அதுக்கு சந்திரபாகான்னு பேர். இந்த சந்திரபாகா நதி மகாபெரியவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனோட கரையில் தான் ஒரு இடத்துல பெரியவா கேம்ப் தங்கியிருக்க. சாதுர்மாசி வெங்கட்ரமணி மனைவியோட பண்டரிபுரம் போயிட்டு பண்டரிபுரத்தில் சந்திரபாகாவில் ஸ்நானம் பண்ணிட்டு
இன்னைக்கு மகாபிரியோட தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறார். சாதுர்மாசியம் ஒரு மகான தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சாதுர்மாசியத்தில் இவர் உள்ளே போகிற போது ஸ்நானம் பண்ணிட்டு வஸ்திரங்கள் மடி வஸ்திரங்கள்லாம் கட்டிட்டு உள்ளே போகிற போது கடவுளும் மனைவியும் போகிற போது மகாபெரியவா ஒரு முக்கியமான ஒரு விவாதத்தில் இருக்கார். ஒரு டிஸ்கஷன் போகிறது. மகாபெரியவாளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நிறைய ஸ்காலர்ஸ், நிறைய பண்டிதர்கள் உட்கார்ந்துருக்கு. இதெல்லாம் சொல்லுவோம், சத்தஸ்னு சொல்லுவோம், வித்வத் சத்தஸ்னு சொல்லுவோம். அதாவது ஏதான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு சாஸ்திரத்திலேயோ மீமாம்சத்திலேயோ தர்க்கத்திலேயோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு விவாதம் நடக்கும். நிறைய சதஸ் இருக்குது. மகாபிரிவா காலத்தில் பஞ்சாங்க சதஸ் அப்படின்னு உண்டு, ஆகம சதஸ், நிறைய சதஸ் உண்டு. இதெல்லாம் அப்பப்போ நடக்கும். அதற்கு உண்டான பண்டிதர்களை வரவழைச்சு இந்த சதஸ் நடக்கும். இப்போ இந்த வெங்கடமணி உள்ளே போகிற பெரியவா ஒரு விவாதம் பண்ணிட்டு இருக்க. கையில் ஒரு பேப்பர் இருக்கு. பெரியவா கையில் ஒரு பேப்பர், அதில் விவாதம் நடக்குது. இவர் நிற்கிறார், வெங்கடமணி மனைவியோடு நிற்கிறார். பெரியவோட பார்த்து கையை கூப்பிட்டு இருக்கார். மகான் இன்னும் அவர் பக்கம் திரும்பலை. இந்த பண்டிதர்கள்ட்டே மகாபிரிவா பேசிட்டு இருக்கார். அவர் சொன்ன ஒரு விஷயம் சமஸ்கிருதத்தில் பேசுகிறார். அவர் சொன்ன ஒரு விஷயம், அதற்கான பதில், அதற்கு அவ சொல்லக்கூடிய விளக்கம், இப்படியே போயின்னு இருக்கு. இது போயிட்டே இருக்கிறப்ப ஒரு பாதியில் மகாபிரிவடி திரும்புறப்ப வெங்கடரமணியை பார்க்குறார். மடத்துக்கு அத்தியந்தமான பக்தர், பெரியவாளுக்கு அறிமுகமானவர். அவரை பார்த்தோன்னே எப்படின்ட்டு உட்கார், முன்னாடி ஒரு இடத்த காமிக்கிறது. உட்கார், ஜானதம் உட்காந்துட்டு திரும்ப இந்த சதஸ் நடக்கிறது. மகாபிரிவா அந்த வித்வான்கள் கூட பேசிட்டு இருக்கார். மகாபிரிவா கையில் இருக்கிற அந்த காகிதம், அந்த லெட்டர் என்ன லெட்டர் அப்படின்னா, விஷ்ணுபுரம் நாராயண சுவாமி ஐயர் அப்படின்னு ஒரு பண்டிதர், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் விஷ்ணுபுரம் அப்படிங்கிற இடம், சமஸ்கிருதத்தில் கரைச்சி குடிச்சவர், பெரிய பண்டிதர். அவர் சாதுர்மாசியம் பற்றி பல நூல்களில் பல விளக்கங்கள் எடுத்து அதனோட சாராம்சம் மாதிரி மகாபிரிவாளுக்கு ஒன்று எழுதி அனுப்பிச்சிருக்கேன். அந்த கடிதத்தை தான் தன்னோட கையில் மகாபிரிவா வச்சுருக்கார். இதனுடைய தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.